தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிறைய கட்சி வரும், ஒன்றா நாங்கள் தேர்தலை சந்திப்போம். இன்னைக்கு இருக்கிற இண்டி கூட்டணி, திமுக தலைவிலான கூட்டணி வெலவெலத்து போகும், பிரிந்து போகும். உள்ள எல்லாம் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, பார்க்க தான் போறீங்க. எப்படியாவது பிரித்து விட்டுறணும்னு நினைக்காதுங்க. அப்படி பிரியவே மாட்டோம் நாங்கள். இன்னொரு அடியில் போய் பாருங்கள், பிரின்னு இருக்கு. நான் கேள்வி கேட்டு அதிமுக முதல்ல, பாஜக முதல் சொல்லுங்க. அதிமுக சொல்லிட்டு போகிறோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. திமுக தோக்கடிக்கணும் எங்களுக்கு. அதனால நாங்கள் யார் மேலே யார் கீழே, யார் இணைஞ்சு யார் கூட்டணி, திமுக வீட்டுக்கு போகணும்ப்பா. ஒற்றை கொள்கை அதுதான். விவாதத்திற்கு போன எங்கள் இளைஞரணிகளை தாக்கியிருக்காங்க. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு, அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அவங்க போய் சொல்ல வேண்டாம். நாங்கள் உள்ள இனிமே யாராவது பிஜேபியில் உள்ள வந்து துண்டை காமிச்சிங்கன்னா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க பிஜேபி வருவோம், உள்ளே நாங்கள் பதில் பேசுவோம். அதுக்கு நீங்கள் சேகர் பாபு ஆளை கூட்டிகிட்டு வந்து ரவுடித்தனம் பண்ணுவீங்களா? அதில் பாருங்கள், நாங்கள் சேகர் பாபு எங்களுக்கு கூட 100 பேர் அனுப்பியிருக்காருன்னா அந்த ரவுடித்தனம் தான் நாங்கள் இப்போ எதிர்க்கிறோம். அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தொலைக்காட்சியில் மட்டும் இல்லை, இது தேர்தலிலும் எதிர்த்து நிச்சயமாக பாஜக காவி படை நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது எனக்கு கருத்து. காலையில் நயினார் நாகேந்திரன் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது அரசியல் கட்சியில் எது வேணாலும் இருக்கலாம், பட் அதுக்கு பேச விடாமல் தடுக்க நீங்களும் பேசுங்க. அதுக்கு வன்முறை தீர்வா? வன்முறை தீர்வான்னு நான் கேட்குறேன். அது நீங்கள் தடுப்பு, அது அரசியல் கட்சியில் யார் வேணா. நான் கேட்குறேன், எதுக்கு தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்டது? எதுக்கு எரிக்கப்பட்டது? எதுக்கு எரிக்கப்பட்டது? ஒரு கருத்து கணிப்பு போட்டால் உள்ள நுழைஞ்சு நீங்கள் எரிப்பீங்க. அப்புறம் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறேன். எதுக்கு யூடியூபரை வீட்டுக்கு போய் கதவை உடைச்சி ஏன் கைது பண்ணுறீங்க? அப்புறம் நீங்கள் வந்து மோடி அவர்கள் ஒரு திரைப்படத்தை தடுக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கேட்குறேன். அரசியல் கட்சினா எதிர்த்து பேச தான் செய்வாங்க, இல்லை உம்முன்னா உட்காந்துருப்பாங்க. அப்போது இன்றைக்கி நான் சொல்கிறேன், அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினால பாஜகவை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் வெளியே உட்காந்து சேகர் பாபு ரவுடிங்களை வச்சு நீங்கள் அடிப்பீங்களா? சரியா? அது என்ன எதிர்கொள்ள தான் போகிறீங்க, தேர்தலில் எல்லாம் எதிர்கொள்ள தான் போகிறோம். பயந்து போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து வெளியே நின்று ரவுடிங்களை வச்சு நிற்கிறாங்களாம். அவர் வந்து யாரை பார்த்தாலும் இன்னைக்கு இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், பிஜேபியை பார்த்தா பயந்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்கள், கலாட்டா ரீதியாக எதிர்கொள்ளாதீர்கள் என்பதை முதலமைச்சரே அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது எனது கருத்து. என் தனிப்பட்ட கருத்து நான் சொல்றதுக்கு மாநில தலைவர் எனக்கு உரிமை கொடுத்துருக்கிறார் இல்லையா? பாஜகவில் தனிப்பட்ட கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது நான் எடுத்துக்கொள்ள போறேன். அவ்வளவுதானே, என்னை யாரும் தடுக்கலையே. இன்னைக்கும் சொல்றேன், எல்லாரும் ஒன்றாக இருந்தால் நல்லா இருக்குன்றது எனது கருத்து. பிரியக்கூடாதுன்றது எனது வாக்குகள் பிரியக்கூடாதுன்னு அண்ணனும் அதே தான் சொன்னார். நம்ம நயனார் அண்ணனும் அதே தான் சொன்னார். என்னோட கருத்து சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. கொள்கை எதிரின்றது, கொள்ளை அடிக்கிற எதிரியை நீக்கணும்னா கொள்கை எதிரியானாலும் பரவாயில்ல. ஏன்னா அரசியலில் 67 ராஜாஜி அவர்கள் எல்லாம் இணைந்து காங்கிரஸை தோக்கடிச்சாங்க. அதனால் இன்னைக்கு உதிரியாக இருக்கக்கூடாது, எதிரணியினர் உறுதியாக இருக்க வேண்டும் எனது கருத்து. அதுக்காக திருப்பியும் நான் விஜயை கூப்பிடுறேன், விஜய் நான் அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கிறது, அது அவருக்கு இருக்குன்னு. பிஜேபி கூட்டணிக்கு வந்து அது எனக்கு தெரியாதுப்பா, எனக்கும் தெரியாது. கேட்டு தான் சொல்லணும், சென்சார் போர்டை தான் கேட்கணும். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நானும் படத்தை பார்க்க ஆவலாக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன? சிபிஐ விசாரணைக்கு நாளைக்கு போகிறாரு. ஆமாம், போய் தானே அப்போ ஆகணும். சட்ட விதிகளின் படி போனால் போய் தானே ஆகணும். அது சினிமாவுக்கு மட்டும் போகக்கூடாது, திரைப்படத்தை மட்டும் போகக்கூடாது, சிபிஐ விசாரணை கூட போய் தானே ஆகணும். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எது நடக்குதோ அது நடக்கும், அவ்வளோ. பாஜக அதிமுக 210 சொன்னீங்க. பாஜக அதிமுக பின்னி தெளிட்டீங்களா? ஏன்னா அதிமுக பிரதான கட்சியாக இருக்கையில் அதான் சொல்லுவாங்க. இப்போ சொல்கிறேன், அதிமுக பாஜக ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ஜெயிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அந்த ஒரு வார்த்தையில் வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியா அந்த கூட்டணியா எங்களை வந்து நீங்கள் குழப்பவே பார்க்காதுங்கப்பா. உங்களுக்குள்ளே 1000 குழப்பம் இருக்குது. நான் கேட்குறேன், செல்வ பெருந்தகை என்ன பேசுகிறாரு, சகோதரி ஜோதிமணி என்ன பேசுகிறாங்க, பிரவீன் அவர் என்ன பேசுகிறாரு. ஆக உங்களுக்குள்ளே 1000 குழப்பம் இருக்குது. நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிறைய கட்சி வரும், ஒன்றா நாங்கள் தேர்தலை சந்திப்போம். இன்னைக்கு இருக்கிற இண்டி கூட்டணி, திமுக தலைவிலான கூட்டணி வெலவெலத்து போகும், பிரிந்து போகும். உள்ள எல்லாம் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, பார்க்க தான் போறீங்க. நாங்கள் சேர 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 அவங்க பிரிய நடக்கும். ஆட்சியில் வந்து பாஜக இடம்பெறணும்னு ஒரு ஆசை இருக்கா உங்களுக்கு? இப்போ என் ஆசை ஒன்றுமே கிடையாது. எல்லாம் மேலே உள்ளவங்க ஆசை என்னதோ அது நடக்கும். அவ்வளோதான். உங்களுடைய மூத்த தலைவர் ஆட்சியில் இடம்பெறுறது எனக்கு மேலே உள்ளவங்க என்ன ஆசையோ அது என்னோட ஆசை. மேல ஒரு ஆசை இருக்கா? அது தெரியாது. அது மேலே உள்ள ஆசை அது என்னோட ஆசை. மேல இருக்கிறவங்க எல்லா ஸ்டேட்லயுமே கூட்டணி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அதுக்கான வாய்ப்பு மேலே உள்ளவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றாங்களோ அது நான் செய்வேன். கைப்பிறந்தால் வழிபிறக்கும் எல்லாருமே சொல்றீங்க. ஆமா, என்ன வழி திறக்கணும்? தேமுதிக இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது அக்காட்ட தான் கேட்கணும். பிரேமலதா அக்காட்ட போய் கேளுங்க. ஏதாவது அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது முயற்சி ஏதாவது நடந்தது? அது அவங்ககிட்ட கேளுங்கப்பா, என்கிட்ட கேட்காதுங்க. எப்படியாவது பிரிச்சு விட்டுறணும்னு நினைக்காதுங்க. அப்படி பிரியவே மாட்டோம் நாங்க. இன்னொரு அடியில போய் பாருங்க, பிரின்னு இருக்கு. நான் கேள்வி கேட்டு அதிமுக முதல்ல பாஜக முதல்ல சொல்லுங்க. அதிமுக சொல்லிட்டு போறோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. திமுக தோக்கடிக்கணும் எங்களுக்கு. அதனால நாங்க யார் மேல யாரு கீழே யாரு இணைஞ்சு யாரு கூட்டணி, திமுக வீட்டுக்கு போகணும்ப்பா. ஒற்றை கொள்கை அதுதான், போதுமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.